இனிய மாலை. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் இணைந்து நடத்துகின்ற கவிஞர் வாணிதாசனார் 111வது பிறந்தநாள் விழாவிலே இங்கே பங்கு பெற வந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் மக்களுக்கும் இந்த பெருந்தொகையிலே கவிஞர் வாணிதாசனார் தமிழ் என்கின்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கின்ற உதவி பேராசிரியர் முனைவர் திரு ராஜா சூரிய நெஞ்சு கல்லூரி திருப்பத்தூர் அவர்களுக்கு அதேபோல் வாணிதாசன் படைப்புகளின் வலிமை பெறும் எளிமை என்கின்ற தலைப்பிலே கருத்துரை ஆற்ற இருக்கின்ற வணக்கத்துக்குரிய முனைவர் திரு ஆ ஜெயபால் அவர்களுக்கும் வாணிதாசனின் படைப்புகளின் சமத்துவ சமுதாய சிந்தனை என்கின்ற தலைப்பிலே கருத்துரை ஆற்ற இருக்கின்ற வணக்கத்துக்குரிய ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் கவிஞர் வாணிதாசனின் படைப்புகளில் சமூக சிந்தனையின் வேர்கள் என்ற தலைப்பிலே கருத்துரை ஆற்ற இருக்கின்ற வணக்கத்துக்குரிய முனைவர் புவனேஸ்வரி ரகுராமன் அவர்களுக்கும் இந்த அவையின் சார்பாக என்னுடைய அன்பு கணித வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமக்களே, இன்றைக்கு நாம் ஒரு மகாகவியின் பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 111வது பிறந்தநாள். எதற்காக இந்த விழா கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், மகாகவி பாரதியை அறிந்த அளவுக்கு, அதே போல் புரட்சி கவிஞர் பாரதிதாசனை அறிந்த அளவுக்கு இந்த தமிழ் சமூகம் வாணிதாசன் அவர்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். வாணிதாசன் அவர்களின் படைப்புகளின் மீது வெளிச்சம் விழ வேண்டும். அவர்களின் கருத்துக்கள் பரவ வேண்டும். அவர்களின் கவிதைகளிலே இருக்கின்ற நுட்பங்கள் மக்களுக்கு தெளிவுற வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த விழாவை அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழ் இலக்கிய மக்கள் எல்லாம் அந்த விழாவிற்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வாணிதாசன் என்று சொல்லும் பொழுது புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் தலைமை செயலர் அவருக்கான விழா. அவர் யார் என்று பார்க்கும் பொழுது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களால் பாராட்டப்பட்டவர். அன்றைக்கு அவருடைய வாழும் காலத்திலே தமிழகத்தின் ஒப்பற்ற மாபெரும் தலைவர்களில் ஒருவராக இருந்த தமிழ் தென்றல் திருவிக்கா அவரை பாராட்டி பேசியிருக்கிறார். பிரெஞ்சு மொழி அறிந்த, தமிழ் மொழியும் அறிந்த, தமிழ் மொழியிலே புலமை பெற்றிருக்கிற வாணிதாசன் அவர்களின் படைப்புகளின் மூலமாக தமிழ் இன்னும் வெளிச்சம் பெறும் என்று திருவிக்கா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழ் சமூகத்திலே மிகச்சிறந்த விமர்சகர் என்றும், மிகச்சிறந்த படைப்பாளி என்றும், மிகச்சிறந்த அறிஞர் என்றும் போற்றப்படுகின்ற டாக்டர் தமிழண்ணல் அவர்கள் அவரை பாராட்டி இருக்கிறார். அதற்கு மேலாக தமிழர்களின் உள்ளங்களிலெல்லாம் கூடியிருக்கின்ற கவியரசர் கண்ணதாசன் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்கிறார், வாணிதாசன் அவரின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் அவரின் கவிதைகளுக்காக கண்டிப்பாக நோபல் பரிசு கிடைக்கும். சொன்னது யார்? சாதாரண மனிதர் அல்ல, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பாடலாசிரியர், தமிழ் சமூகத்தின் மிகச்சிறந்த கவிஞர் அந்த கண்ணதாசன் சொல்லுகிறார். அடுத்து இன்னொன்று சொல்லியிருக்கிறார். அவர் பாரதிதாசன் அவரின் சீடராக இருந்தாலும் கூட சில இடங்களிலே பாரதிதாசனை வாணிதாசன் முந்தி செல்கிறாரோ என்ற ஐயம் எனக்கு ஏற்படுகிறது என்று கண்ணதாசன் பாராட்டை செய்திருக்கிறார். ஆனால் இந்த பாராட்டுகளால் வாணிதாசன் மயங்கினாரா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அப்படியெல்லாம் கண்ணதாசனால் பாராட்டப்பட்டாலும் வாணிதாசன் அவர்கள் கடைசி வரை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான் தன்னுடைய தலைவர் என்பதிலே உறுதியாக இருந்தார். பாரதிதாசனை மீறி தான் இல்லை என்ற அடக்கம் அவர்களுக்கு இருந்தது, அந்த பணிவு அவருக்கு இருந்தது. அப்படி ஒரு நற்குணவானாக இருந்தார் புரட்சி நம்முடைய வாணிதாசன் அவர்கள். அவருடைய படைப்புகளை பார்க்கும்போது இனிக்கும் பாட்டு, இன்ப இலக்கியம், இரவு வரவில்லை, எழிலோவியம், எழில் விருப்பம், குழந்தை இலக்கியம், கொடிமுல்லை, கிருஷ்ணனுடா, தமிழச்சி, தீர்த்த யாத்திரை, கொடுவானம், இப்படி பல படைப்புகளை தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல,
அவருடைய பாட்டரங்க கவிதைகள் ஒரு தொகுப்பாக வந்திருக்கிறது. ஏற்கனவே 30 கவியரங்களிலே அவர் பாடிய பாடல்கள், அவர் தலைமையேற்று பாடிய பாடல்கள், அவர் கவிதை மற்றவர்களின் தலைமையிலே அவர் பாடிய கவிதைகள், அது ஒரு நூலாக வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பொங்கல் பரிசு என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். வாணிதாசன் கவிதைகள் 2 தொகுதிகள் வந்திருக்கின்றன. அவர் நாம் இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால், இதுவரை கவிதை எழுதியிருக்கின்ற கவிஞர்கள்லாம் கவிஞர்களாக மட்டும்தான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இவர் ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்கிறார். பிரெஞ்சு கவிஞர் விக்டர் யூகோவின் கதையை, சிறுகதையை மிக அற்புதமாக, அதாவது என்கிற அற்புதமான நாவலை எழுதிய அந்த விக்டர் யூகோவின் ஒரு சிறுகதை ஒன்றை மொழிபெயர்த்து தந்திருக்கிறார் வாணிதாசன் அவர்கள். அது மட்டுமல்ல, தமிழ் சிறுகதை உலகத்தில் இதானவன் என்று சொல்லப்படுகின்ற புதுவை பித்தனை பற்றி சொல்லும்போது அவன் தமிழ்நாட்டின் மாப்பசான் என்று சொல்வார்கள். ஏனென்று சொன்னால் உலகம் முழுக்க இருக்கிற சிறுகதை ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆதர்சமாக விளங்கியவர் மாப்பசான். அந்த மாப்பசான் அவர்களின் சிறுகதையை நம்முடைய வாணிதாசன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு திறமைகள் படைத்தவராக வணக்கத்திற்குரிய வாணிதாசன் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். ஆசிரியர் பார்வையை எழுதியிருக்கிறார், வெண்பாட்டிலே எழுதியிருக்கிறார், கலிப்பாவிலே எழுதியிருக்கிறார், விருத்தத்திலே எழுதியிருக்கிறார், தானிசையில் எழுதியிருக்கிறார், குரல் வெண் செந்துறையிலே எழுதியிருக்கிறார், தானாட்டில் எழுதியிருக்கிறார், கும்மி எழுதியிருக்கிறார், சிந்து எழுதியிருக்கிறார், செம்மாங்கு எழுதியிருக்கிறார், புதிய ஆத்திச்சூடி எழுதியிருக்கிறார், புதிய கொன்றை கண்ணன் எழுதியிருக்கிறார். அவர் மொழிபெயர்ப்பு என்று பார்க்கும்போது அவருடைய ஏற்கனவே சொன்ன அந்த பிரெஞ்சு எழுத்தாளர்கள், அதோடு மட்டுமல்லாமல் ஆல்ஃபிரட் முய்சே என்கிற ஒரு அற்புதமான பிரெஞ்சு கவிஞர், அவன் தி நைட் ஆஃப் மே என்ற ஒரு கவிதை எழுதுகிறார். மே மாத இரவு என்கிற கவிதை. அதை இவர் அந்த கவிதையின் சாராம்சத்தை கொண்டு வெண்கிழக்கு பேழை என்கிற உருவக தமிழ் கவிதையை எழுதியிருக்கிறார். அவர் வாழும் காலத்திலேயே மிகச்சிறப்பாக போற்றப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். 1956 நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகை ஒரு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறது. அது அந்த கட்டுரையை எழுதுகிறது வாணிதாசன் ரிவர் பயட் என்கிற தலைப்பிலே அவர் அந்த கட்டுரை வந்திருக்கிறது. அதாவது நியூ வாய்ஸ் இன் தமிழ் என்கிற தலைப்பிலே, தமிழிலே ஒரு புதிய குரல் என்ற தலைப்பிலே லக்னோவில் இருந்து வெளிவருகின்ற அந்த நேஷனல் ஹெரால்ட் ஒரு ஆங்கில கட்டுரையை பிரசுரித்திருக்கிறது. சிங்கப்பூர் தமிழ் முரசு வாணிதாசன் அவர்களின் கட்டுரையை புகழ்ந்து அவர் பேசியிருக்கிறது. இப்படி பல்வேறு சிறப்புகளை செய்திருக்கிற வணக்கத்திற்குரிய வாணிதாசன் அவர்களை பற்றி ஒரு விமர்சனம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், வாணிதாசன் அவர்களின் காவியங்களில் மிகச்சிறந்த காவியம் தமிழச்சி காவியம். புரட்சி கவிஞர் வாணிதாசன் காவியங்களில் ஒன்று தமிழச்சியின் கத்தி. தமிழச்சியின் கத்தியிலிருந்து கத்தியை குறிவிட்டு இவர் தமிழச்சியை கொடுத்து விட்டார் என்று விமர்சனம் இருக்கிறது. அது அறியாதவர்கள் செய்கின்ற விமர்சனம். ஏனென்று சொன்னால், தமிழச்சியின் கத்தி எழுதப்படுவதற்கு முன்னாலேயே தமிழச்சி எழுதப்பட்டது. 1946 மார்ச் மாதம் தமிழச்சி காவியம் வருகிறது. அதே வருடத்திலே ஏப்ரல் மாதத்தில் தான் தமிழச்சியின் கத்தி வருகிறது. அது மட்டுமல்ல, வணக்கத்திற்குரிய அறிஞர் கலைமாமணி கல்லாடன் அவர்கள் ஒரு கருத்தை எழுதியிருக்கிறார்கள். இந்த தமிழச்சியின் காவியம் அதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதப்பட்டது. அந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதப்பட்ட அந்த காவியத்தை அவர் சுத்தானந்த பாரதியார் கொடுத்திருக்கிறார். அந்த காவியத்திற்கு அணிந்துரை வேண்டும் என்று சுத்தானந்த பாரதியார் கொடுத்திருக்கிறார். சுத்தானந்த பாரதி சாதாரண மனிதர் அல்ல, ஒரு மிகப்பெரிய ஆளுமை. பாரத மகாகாவியம் என்கிற ஒரு நூலை படைத்தவர். ஏறக்குறைய 1975 வரை 90 வயது வரை வாழ்ந்தவர். முத்தமிழர் கலைஞர் நிறுவிய அந்த ராஜராஜன் விருது முதல் விருது பெற்றவர். ஒரு மிகப்பெரிய அறிஞர். ஆனால் கொள்கையிலே முரண்பாடு கொண்டவர். வாணிதாசன் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதவர். வாணிதாசன் காவியத்தில் இருக்கின்ற புரட்சி கருத்துக்கள் அவருக்கு அடியமாகிவிட்டன. அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், பகுத்தறிவு, புரட்சி எண்ணம் சுத்தானந்த பாரதி இல்லாத காரணத்தினால் நான் எழுத மாட்டேன் என்று சொல்லவில்லை. ஆனால் அப்படியே உடைத்து வைத்திருக்கிறார்.
சுத்தானந்த பாரதி என்கிற ஆளுமையிலிருந்து ஒரு முன்னுரை வாங்கிவிட வேண்டும், ஒரு அணிகளை வாங்க வேண்டும் என்று 2 வருடங்கள் காத்திருந்து வெறுத்து போய்விட்ட வாணிதாசன் அவர்களை அழைத்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்கிறார், சுத்தானந்த பாரதி அணிந்துரை எழுதாவிட்டால் காவிய கணக்காதான், இதோ நான் வாழ்த்துறை தருகிறேன் என்று வாழ்த்துறை தந்து அந்த காவியை வெளிவந்திருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை கல்லாணன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், 2 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அது எழுதப்பட்டது என்று. ஆனால் நான் இந்த நேரத்திலே ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். கல்லாணன் அவர்கள் இன்னொரு விமர்சனத்தை குறிப்பிட்டாரா இல்லையா எனக்கு தெரியாது. வாணிதாசன் அவர்களின் கருத்துக்களை, கவிதைகளை விமர்சித்து எழுதி விமர்சகர்களை குறிப்பிட்டிருக்கிறார்களா என்ற விஷயத்தை எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கருத்தரங்கத்திலே பேச வேண்டும் என்பதற்காக தமிழ்ச்சி காவியத்தை நான் மறுவார்த்தைக்கு உட்படுத்திய போது அதிலே ஒரு விஷயத்தை கண்டேன். அவர் சுத்தானந்த பாரதி அணிந்துரை எழுதாத போது அந்த காவியத்திற்கு பாரதிதாசன் அவர்கள் அணிந்த வாழ்த்துறை தந்த பிறகு மறுபடியும் வணக்கத்துக்குரிய வாணிதாசன் அவர்கள் தன்னுடைய காவியத்திலே இடைச்செருகளாக சில வரிகளை எழுதியிருக்கிறார். இதுவரை இதை யாராவது சொல்லியிருக்கிறார்களா எனக்கு தெரியாது. அவர் சொல்கிறார், முத்தானந்த பாரதி யாராக வேண்டுமானால் இருக்கட்டும், ஆனால் மிகப்பெரிய மனிதராக இருக்கட்டும், நான் வணங்குகின்ற மனிதராக இருக்கட்டும், என்னுடைய படைப்புக்கு அவர் அணிந்துரை தர வேண்டும் என்று இயங்குகிற மனிதராக கூட இருக்கட்டும், ஆனால் என்னுடைய கருத்துக்கு புறனானவர், என்னுடைய முன்னேற்றத்திற்கு புறனானவர், என்னுடைய தமிழுக்கு எதிரானவர் என்றால் நான் அவரை எதிர்ப்பதற்கு தயங்க மாட்டேன் என்று அந்த கருத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு கவிதையை வாணிதாசன் அவர்கள் தமிழச்சி காவியத்தை எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறார், சூது பொய் நிறைந்த யோக சுத்தானந்தங்கள் என்றால் சுத்தானந்த பாரதியின் முழு பெயர் அடைமொழியோடு யோகி சுத்தானந்த பாரதியார். இவர் எழுதுகிறார், வாணிதாசன், சூது பொய் நிறைந்த யோக சுத்தானந்தங்கள் ஏதோ சொல்லி உங்கள் ஈந்தமிழ் நலன் கெடுப்பார், காதினி கொடுக்காதே, தாய்மொழி கண்ணீர் வைப்பது காத்திடவே வேண்டும் நம் நாடு பண்பாட்டிற்கு. ஆக சுத்தானந்த பாரதியை சூது பொய் நிறைந்தவர் என்று தயங்காமல் எழுதக்கூடிய அந்த துணிச்சல், அந்த கோபம், அந்த அறச்சட்டம் வணக்கத்திற்கு வாணிதாசன் அவர்கள். அவர் எப்பொழுதுமே அவர் மிகச்சிறந்த கவிஞராக இருக்கிறார். அதே நேரத்திலே அவர் மகானனை வருகின்ற போது அதை எதிர்த்து சொல்லுகின்ற ஆற்றல் மிக்க கோபக்காரராக இருந்திருக்கிறார். வேடந்தன் தலைமையிலே ஒரு கவியரங்கம், அந்த கவியரங்கத்தை பாடும் பொழுது வேடந்தனை வைத்துக் கொண்டு அவர் பாடுகிறார், வேடவேந்தனை எல்லாம் தலைவராக வைத்துக் கொண்டு நான் பாட வேண்டிய காலம் வந்துவிட்டதே, இது கலிகாலம் என்று பாடுகிறார். ஏனென்று சொன்னால் இவரை விட 30 வயது இளையவர், இவருடைய உயரம் எங்கே, அவருடைய உயரம் எங்கே? அவர் அமைச்சராக இருந்திருக்கலாம், தமிழ்நாட்டின் அமைச்சராக இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட வாணிதாசன் அவர்களின் கவிதைகளுக்கு நிகராக வேடவேந்தன் இல்லை. அந்த வேடவேந்தனின் தலைமையிலே கவிதை பாட வந்த வாணிதாசன் தன்னுடைய வருத்தத்தை, தன்னுடைய கவலையை, தன்னுடைய எதிர்ப்பை அந்த அரங்கத்தை பதிவு செய்ய விரும்பவில்லை. இப்படியான ஒரு துணிச்சல் மிக்கவராக தான் இருந்திருக்கிறார். அடுத்து 1969 பார்க்கும்போது சென்னையிலே தாசிபிரகாசத்திலே முத்தமிழர் கலைஞர் தலைமையிலே கவிதை வாசிக்கிறார். அப்படி கவிதை வாசிக்கிறவர் அதன் பிறகு 1971 திருச்சியிலே முத்தமிழர் கலைஞர் தலைமையிலே ஒரு கவியரங்கம், அந்த கவியரங்கத்துக்கு கவிதை எழுதுகிறார். ஆனால் கவியரங்கத்துக்கு செல்லவில்லை. ஏன்னு சொன்னால் கடைசி நேரத்தில் தலைவரை நீக்கிவிட்டார்கள், தலைவரை மாற்றிவிட்டார்கள். என்னை கேட்காமல் ஏற்கனவே தலைவரை இவர் என்று சொன்னீர்கள், அவருக்கு நான் பாடுவதற்கு ஒப்புக்கொண்டேன். ஆனால் நான் அறியாமல் இன்னொரு தலைவரை போட்டீர்கள் சொன்னால் நீங்கள் எத்தனை சன்மானம் கொடுத்தாலும் சரி, எத்தனை கௌரவங்கள் அளித்தாலும் சரி, அதை நான் ஏற்க மாட்டேன், சுயமரியாதை இழுக்கு என்று சொல்லி அவர் அதை மறுத்து அந்த கவியரங்கத்துக்கு செல்லாமலே இருக்கிறார். இப்படி ஒரு துணிச்சல் மிக்க ஒரு வீரராக வாணிதாசன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவருடைய தமிழ்ச்சி காவியத்தை பார்த்து அந்த தமிழ்ச்சி காவியத்தை அற்புதமான நயங்கள் இருக்கின்றன. அதிலே இன்னொரு விஷயத்தையும் நாம் இங்கே கண்டிப்பாக பதிவு செய்தார்கள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பெரியாரை ஏற்றுக்கொண்டார், ஆனால் அண்ணாவை நிராகரித்தார். வாணிதாசன் அண்ணாவையும் ஏற்றுக்கொண்டார், பெரியாரையும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதே நேரத்திலே பெரியாரின் அனைத்து கருத்துக்களோடும் அவர் முழுதாக உடன்படவில்லை. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பார்ப்பனர்களை தமிழர்கள் என்று ஒப்புக்கொள்ளவில்லை.
அவர்களை ஆரியர் என்று சொன்னார், அவர்களை விலக்கி வைத்தார், அவர்களை தமிழ் சமூகம் வெறுக்கும்படியான கருத்துக்களை எதிர்த்தார். அவருடைய அரசியல் அப்படி. ஆனால் வாணிதாசன் தன்னுடைய தமிழச்சிக்காக என்றே தமிழச்சியின் மூலமாகவே அந்த பார்ப்பன பெண்ணை பார்த்து நீ தமிழ் பெண் என்று சொல்லி ஒரு வசனத்தை அங்கே வைத்திருக்கிறார். ஆக பார்ப்பன பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர் தமிழ் பேசுகிறார் என்று சொன்னால், தமிழ் உள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே வாழ்கிறார் என்று சொன்னால் அவளும் தமிழ் பெண் தான் என்று சொல்கின்ற ஒரு புதிய சிந்தனை பெரியாருடைய சிந்தனைக்கு மீறி, தன்னுடைய ஆசனம் பாரதிதாசன் சிந்தனையை மீறி சொல்கின்ற ஒரு துணிச்சல், ஒரு ஆற்றல், ஒரு எழுச்சி, ஒரு கருத்து வெளிச்சம் அறிய அவருடைய கவிதைகளை பார்த்தோம் என்றால் சமுதாய பார்வை என்று பார்த்தால் விதவைகளின் கருமணத்தை, கைமை கொடுமை பற்றி, ஜாதி கொடுமை பற்றி, தீண்டாமை கொடுமை பற்றி, அது மட்டும் இல்ல 1949 எழுதப்பட்ட காவியம். அந்த காவியத்தை ஜாதி இந்துக்கள், அந்த ஜாதி இந்துக்களை எதிர்த்து தாக்கத்தர்கள் போராடுகிற மாதிரி காட்சிகளை வைத்து எழுதுவது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு பார்ப்பன பெண்ணுக்கு சேரிகளை பிறந்த மதுரை வீரர்களுக்கு ஆதி திராவிடனை திருமணம் செய்திருக்கிற காட்சியை தலையிலே வைப்பது என்பது மிகப்பெரிய புரட்சி. அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை வாணிதாசன் அவர்கள் எடுத்து காட்டுகிறார். இப்படி பல்வேறு சமூக கருத்துக்களை, புரட்சி கருத்துக்களை அவருடைய படைப்புகளுக்கு வெளிப்படுத்துகிறார். வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி ஒரு கதை கவிதை எழுதுகிறார். அற்புதமான கதை கவிதை. அந்த கதை கவிதையை சுருக்கமாக நான் என்னுடைய தலைமையுடைய இங்கே அமைதி செய்ய விரும்புகின்றேன். வாணிதாசன் அவர்கள் எழுதுகிறார்கள். பொன்னன் என்கிற ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் கடைத்தெருவுக்கு செல்கிறது. பொன்னன் கடைத்தெருவுக்கு செல்கிறான். கடைத்தெருவிலே சென்று உலகிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே பார்க்கிறான், ஒருவன் இன்னொருவனுடைய பாக்கெட்டில் இருந்து திருடுகிறான். திருடும் போது அந்த திருடனை பிடித்து பொன்னன் அடிக்கிறான். அடுத்து அவனை வெளிச்சத்தில் பார்க்கும்போது தான் தெரிகிறது அவன் தன்னுடைய வகுப்பு தோழன் அப்பாசாமி. அவன் மீது இறக்கப்பட்டு ஏன் நீ இப்படி செய்தாய், ஏன் நீ இப்படி திருட்டு வேலை செய்கிறாய் என்று கேட்கிறான். அதுக்கு அப்பாசாமி சொல்கிறான், நான் பட்டதாரி, படித்தவன், ஆனால் எனக்கு வேலை கிடைக்கவில்லை. 1940 எழுதிய ஒரு கதை இது. அவர் கவிதை கதை. அந்த காலத்திலே வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது என்பதை பதிவு செய்திருக்கிறார் வாணிதாசன் அவர்கள். அந்த அப்பாசாமி சொல்கிறான், எனக்கு வேலை இல்லை, வேலை இல்லாத காரணத்தால் பசியின் கொடுமை, வறுமையின் துயரம், அதனால் தான் நான் திருடினேன் என்று சொல்கிறான். உடனே பொன்னன் அவனை மன்னித்து போலீசிடம் காட்டி கொடுக்காமல் விட்டு விடுகிறான். அந்த அப்பாசாமி அங்கிருந்து போய் விடுகிறான். போன அப்பாசாமி வேலை தேடி அழைக்கிறான். என்று வேலை கிடைக்கவில்லை. கடைசியாக ஒரு மிருக காட்சி சாலையிலே அவனுக்கு வேலை கிடைக்கிறது. மிருக காட்சி சாலைகளை வேலை கிடைக்கிறது. என்ன வேலை என்று சொன்னால், அங்கே ஒரு மனித குரங்கு செத்து விட்டது. அந்த மனித குரங்கை பார்ப்பதற்கு தினம் அதிகமான மக்கள் வருவார்கள். அந்த மனித குரங்கின் மீது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரசனை இருந்தது. உடனே அந்த மிருக காட்சி சாலையின் உரிமையாளர், அந்த பொறுப்பாளர்கள் இந்த பொன்னனிடம் ஒரு வேலையை கொடுக்கிறார்கள். மனித குரங்கின் தோலை போர்த்திக் கொண்டு குரங்கு போல் வேடவிட்டு நடக்க வேண்டும், குரங்கு போல் நடிக்க வேண்டும். இதுதான் அவருக்கு வேலை. பொன்னன் அந்த அப்பாசாமியும் அந்த குரங்கு தோலை போட்டுக்கொண்டு குரங்கு போலவே குதிக்கிறான், ஓடுகிறான், அந்த கம்பியின் மீது நாட்டில் நடக்கிறான். மக்கள் எல்லாம் கைதட்டி சிரிக்கிறார்கள். அவன் தன்னை குரங்காகவே நினைத்துக் கொண்டு இந்த வித்தைகளை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அந்த கம்பியிலிருந்து தவறி புலியின் கூண்டிலே விழுந்து விடுகிறான். புலியின் கூண்டிலே விழுந்து விட்ட பிறகு ஐயோ தன்னை புலி அடித்து கொண்டுவிடும் என்று பயந்து நடுங்கி ஒடுங்கி கதறும் போது அந்த புலி அவன் மீது பாய்ந்து வருகிறது. அவன் பதறுகிறான். பதறும் போது பாய்ந்து வந்த புலி அவனை கட்டி பிடித்து அவன் காதில் இருந்தது, கவலைப்படாதே அப்பாசாமி, நான் பொன்னன் என்று சொல்கிறான். ஆக அப்பாசாமி எப்படி வேலையில்லா திண்டாட்டத்தால் குரங்கு வேஷம் போட்டானோ, அதே போல் பொன்னனும் வேலையில்லாத காரணத்தினால் புலி வேஷம் இருக்கிறான் என்று கதை. இப்படி அற்புதமாக அங்கதன் துணிக்கு எழுதக்கூடிய ஆற்றல் வைத்து கவிதை தான் வாணிதாசன். அவருடைய கவிதைகளிலே அற்புதமான புரட்சி கருத்துக்கள் இருக்கின்றன. தமிழ் சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற உணர்ச்சி அவருக்கு வந்திருக்கிறது. அவர் அந்த உணர்வை தமிழ் மக்களிடையே கூடி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கவிதைக்கு தான் இன்றைக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து